நான் மதுரை மாநாட்டில் உங்க எல்லாரையும் நேர்ல சந்திக்க வரேன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இன்னைக்கு உங்களுக்காக நம்மள மேலையும் கீழையும் ரொம்ப மோசமா ஆண்டுகிட்டு இருக்கிற பாசிச பாஜக அரசையும் பாய்சன் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த பாஜக அரசு நம்மளை கொஞ்ச நெஞ்ச கொடுமையாங்க செய்து பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா. இது என்ன பெரிய விஷயம்? இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா, ஓட்டு திருட்டு. வீட்டு நம்பர் 0ன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்கன்னு பாத்துக்கங்க. அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல். 2029ல இவங்களுடைய ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனால இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா நேரத்தில் தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா தானே. ஒரே நேரத்தில் இந்த நெல்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியும். இதுக்கு பேர் என்னங்க? ஜனநாயக படுகொலை தானே. அடுத்து டீலிமிட்டேஷன், பார்லிமெண்ட் தொகுதிகள் மறுசீராய்வு. நம்ம சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவுக்கு அதிகமான பார்லிமெண்ட் தொகுதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு மோசடி வேலை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் டிவிகே முதலையே எதிர்த்தோம், இப்பவும் எதிர்க்கிறோம், இனிமேலும் எதிர்ப்போம். அதனால் இந்த எஸ்ஐஆர், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், டீலிமிட்டேஷன் இதெல்லாம் எதிர்கட்சிகளை அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம சவுத் இந்தியாவோட அந்த பவரை குறைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு மோசடி வேலைகள். இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்யற ஒரு துரோகம். சரி, பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா இங்க திமுக அரசு நம்மள நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நானு நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, தேங்க்யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 505 தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு? முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர். வேணாம் 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 வேணாம். உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. இப்படி கதை விடுறீங்களே மைடியர் சிஎம் சார். ரீல்ஸ் வேற, ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்க விடுறது அம்பட்டும் ரீல்ஸ் தான். அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு. அப்படி அருந்து போன ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னன்னு பாப்போமா? கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? 1000 ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? டீசல் விலையில மீதி இருக்கிற 3 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? மீனவர்களை ஏன்பா மீனவர்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம்னு சொன்னீங்களே, சேர்த்தீங்களா? மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் சொன்னீங்களே, கட்டி தந்தீங்களா? அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும் சொன்னீங்களே, அமைச்சு கொடுத்தீங்களா? நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி 12% 8% குறைக்கப்படும் சொன்னீங்களே, குறைச்சிங்களா?
ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க 10,000 மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே, வழங்குனீங்களா? அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, கொண்டு வந்தீங்களா? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதின்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? முதியோர் உதவித்தொகை 1,500 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகள்ல 75% தமிழர்களுக்கு சொன்னீங்களே, தந்தீங்களா? 3 லட்சத்துக்கு மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னீங்களே, நிரப்புனீங்களா? தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? மக்கள் நல பணியாளர்களாக 25,000 பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் சொன்னீங்களே, நியமிச்சீங்களா? ரேஷன் கடையில மீண்டும் உளுந்து வழங்கப்படும் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு 40% முன்னுரிமை வழங்கப்படும் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? 35 வயதுக்கும் மேற்பட்ட திருமணமாகாத ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை வழங்கப்படும் சொன்னீங்களே, வழங்கினீங்களா? வகுப்பு வாரியத்தின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இலங்கை தமிழர்களை காப்பாற்ற ஒரே தீர்வு பொது வாக்கெடுப்பு தான், அதை நடத்த வலியுறுத்துவோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது இல்ல. ஏன்னா இருந்தாதானே. அதனால நான் உங்களை கேட்கிறேன், செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? சத்தமா சத்தமா? மை டியர், வேணாம் வேணாம் வேணாம். அப்படி கூப்பிட்டா, ஆசையா பாசமா கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால கேக்குதா மை டியர் சிஎம் சார்? அவங்க பண்றது துரோகம்னா நீங்க பண்றது நம்பிக்கை மோசடி. இது ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஏமாத்து வேலைதான், இது ரெண்டுமே ஜனநாயக குற்றம் தான். இப்படி ஏமாத்துறதுல இவங்க 2 பேருமே ஒரே வகையறாதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.